friends. If you love technology, be sure to subscribe, click the bell icon, and select all to stay updated with our latest content. Don't forget to like and share our videos. Thanks for tuning in. And let's get started with today's video. Hello friends, welcome to Information for VI YouTube channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜிஷோ பார்ட் 20. இந்த பார்ட்டில் நாம் ஜிஷோவில் ஜெஸ்டர் ஸ்டைல்ஸ்னால் என்னென்ன ஜெஸ்டர்ஸ் இருக்குது, அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக நாம் பார்ட் 19 போட்டோம். அந்த பார்ட் 19ல் ஷார்ட்கட் ஜெஸ்டர்னு என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்கிற ஜெஸ்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சேனல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாங்கள் போடுற எல்லா ஜிஷோ டியூட்டோரியல்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா ஜிஷோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிஷோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் செட்டிங் உள்ளே போங்க. ஆப்ரேஷன் செட்டிங் உள்ள போயிட்டு இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஜெஸ்டர்ஸ் டிஃபால்ட் செட்டிங்ங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணிட்டு அதுலயே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜெஸ்டர்ஸ் டிஃபால்ட் நேவிகேஷன் ஜெஸ்டர் ஸ்டைல்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது ஜிஷோ ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் செட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இன்னொரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது ஜெஸ்டர்ஸ் டிஃபால்ட் மேனேஜர்னு இருக்கும். அது கிளிக் பண்ணி டிஃபால்ட் நேவிகேஷன் ஜெஸ்டர் ஸ்டைல்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 10 ஜெஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஜெஸ்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ Swipe down/up to move the focus and right/left to perform shortcut gestures unchecked. இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஜெஸ்டர் நீங்கள் டெக் பண்ணிங்கனாக்கா ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் வந்துட்டு ஸ்வைப் அப் வந்துட்டு ப்ரீவியஸ் ஃபோக்கஸ் எலிமெண்ட். ஓகேங்களா, அதே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எலிமெண்ட். ஓகேங்களா, இதே மாதிரி ஸ்வைப் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா ப்ரீவியஸ் ஷார்ட்கட். ஓகேங்களா, அதே ஸ்வைப் ரைட் பண்ணிங்கனாக்கா அதாவது ரைட் ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா ரைட் ஷார்ட்கட். ஓகேங்களா, இந்த லெஃப்ட் ஷார்ட்கட்னு என்ன, ரைட் ஷார்ட்கட்னு என்னென்னா ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு ஜெஸ்டர்ஸில் ஸ்வைப் அப் வந்துட்டு ஃபோக்கஸ்டு அதாவது ஸ்வைப் அப் ப்ரீவியஸ் ஃபோக்கஸ் எலிமெண்ட், ஸ்வைப் டவுன் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எலிமெண்ட், ஸ்வைப் லெஃப்ட் ப்ரீவியஸ் ஷார்ட்கட், ஸ்வைப் ரைட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட். ஓகேங்களா, To web view basic granularity navigation, swipe right/left to switch navigation type in web views and down/up to move within the selected type unchecked. இது வந்துட்டு செகண்ட் ஜெஸ்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணுவீங்களா, குரோமாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும். அப்போ நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது நேவிகேஷன் டைப் சேஞ்ச் ஆகும். அதாவது கேரக்டர், வேர்டு, டிஃபால்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதே ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணுறப்ப நீங்கள் எந்த நேவிகேஷனில் வச்சுருக்கிறீங்களோ அந்த நேவிகேஷன் யூஸ் ஆகும். இப்போ ஸ்வைப் லெஃப்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் நேவிகேஷன் டைப், ஸ்வைப் ரைட் வந்துட்டு நெக்ஸ்ட் நேவிகேஷன் டைப். ஓகேங்களா, அதே ஸ்வைப் அப் வந்துட்டு அந்த நேவிகேஷன் டைப்பில் ப்ரீவியஸ், ஸ்வைப் டவுன் வந்துட்டு நெக்ஸ்ட். இப்போது லெஃப்ட் ரைட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு நீங்கள் கேரக்டரில் வச்சுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்கனாக்கா ப்ரீவியஸ் கேரக்டர், ஸ்வைப் டவுன் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் கேரக்டர். ஓகேங்களா, இப்போ மூணாவது ஜெஸ்டர்ஸ் பார்க்கலாம். Free web view alternative granularity navigation. Swipe down then up or up then down to switch navigation type in web views and swipe right/left to move within the selected type. Use down/up swipes to move focus unchecked. இந்த மூணாவது ஜெஸ்டர்ஸ் எப்படி யூஸ் ஆகும்னாக்கா, நீங்கள் வெப்சைட்டு அதாவது குரோம் கூகுள் யூஸ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன், டவுன் அண்ட் அப்
இது பண்ணுற மூலிமா நேவிகேஷன் டைப்பை எடுத்துக்க முடியும். அதாவது கேரக்டர், வேர்டு, டிஃபால்ட் இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்வைப் பண்ணுற மூலிமா நீங்கள் எந்த நேவிகேஷன் டைப்பில் இருக்கிறீங்களோ அந்த நேவிகேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் அப் அண்ட் டவுன் அப்போ பண்ணி இப்போ வேர்டு வந்துச்சு. அப்போ நான் லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணினா ப்ரீவியஸ் வேர்டு, ரைட்டு ஸ்வைப் பண்ணினாக்கா நெக்ஸ்ட் வேர்டு. ஓகேங்களா? அதே ஸ்வைப் அப் பண்ணிங்கனாக்கா ப்ரீவியஸ் ஃபோக்கஸ் எலிமெண்ட், ஸ்வைப் டவுன் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எலிமெண்ட். ஓகேங்களா? அதாவது வெப்சைட்டில் மட்டும் யூஸ் ஆகும் இது. ஓகேங்களா? ஸ்வைப் அப் அண்ட் டவுன் பண்ணிங்கனாக்கா ப்ரீவியஸ் நேவிகேஷன் டைப், ஸ்வைப் டவுன் அண்ட் அப் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் நேவிகேஷன் டைப், அதாவது கேரக்டர், வேர்டு, டிஃபால்ட் இந்த மாதிரி வரும். அப்போ லெஃப்ட்டு ரைட்டு ஸ்வைப் பண்ணுறப்ப நீங்கள் எந்த நேவிகேஷன் டைப்பில் இருக்கிறீங்களோ அந்த நேவிகேஷன் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு ஃபோக்கஸ் போகணுன்னாக்கா ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா? For global basic granularity navigation, swipe right/left to switch navigation type in all views, and down/up to move within the selected type unchecked. இது என்ன அப்படின்னாக்கா 4வது ஜெஸ்டர். இப்போது ஸ்வைப் லெஃப்ட் ப்ரீவியஸ் நேவிகேஷன் டைப், ஸ்வைப் ரைட் நெக்ஸ்ட் நேவிகேஷன் டைப். ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஸ்வைப் லெஃப்ட் பண்ணி நேவிகேஷன், அதாவது லெஃப்ட் ரைட்டு ஸ்வைப் பண்ணி நேவிகேஷன் டைப் எடுத்துக்கிறீங்க. ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணி அந்த நேவிகேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்கள் கஸ்டம் ஜெஸ்டர் யூஸ் பண்ணும்போது ஸ்வைப் அப் பண்ணிங்கனாக்கா கேரக்டர், வேர்டு, டிஃபால்ட் வரும். அப்போ நீங்கள் அந்த கேரக்டர் வேர்டில் வச்சுட்டு ஸ்வைப் லெஃப்ட் ரைட்டு ஸ்வைப் பண்ணுறப்ப அந்த நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா. அதே மாதிரி இது ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போது லெஃப்ட் ரைட்டு ஸ்வைப் பண்ணுறப்ப நேவிகேஷன் டைப் வரும், கேரக்டர், வேர்டு, டிஃபால்ட் இந்த மாதிரி வரும். ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணி அதுக்கான கண்ட்ரோல்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 5 global alternative granularity navigation. Swipe down then up or up then down to switch navigation type in all views. Swipe right/left to move within the selected type. Use up/down swipes to move focus unchecked. இப்போ நம்ம மேலே பார்த்ததில் வெப்சைட் இது. இப்போ வந்துட்டு ஆல் இன்டர்ஃபேஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். இந்த ஆப்ஷன் 5வது ஜெஸ்டர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும்னா எல்லா இடத்துல இருந்தும் நீங்கள் ஸ்வைப் அப் அண்ட் டவுன் அண்ட் அப் இது எக்ஸிக்யூட் பண்ணுற மூலிமா நீங்கள் நேவிகேஷன் டைப், கேரக்டர், வேர்டு, டிஃபால்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது லெஃப்ட் ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது நீங்கள் எந்த நேவிகேஷனில் இருக்கிறீங்களோ அந்த நேவிகேஷன் டைப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணி, ஸ்வைப் அப்னா ப்ரீவியஸ் ஃபோக்கஸ் எலிமெண்ட்டுக்கு போகும், ஸ்வைப் டவுன் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எலிமெண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜெஸ்டரு 6 default 2. Swipe right/left to move the focus, and down/up to perform shortcut gestures unchecked. 6 default 2. Swipe right/left to move the focus, and down/up to perform shortcut gestures unchecked. Items from 1 to 6, 10 items in total. அதாவது 6th ஜெஸ்டர்ஸ் வந்துட்டு ஸ்வைப் லெஃப்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் ஃபோக்கஸ் எலிமெண்ட், ஸ்வைப் ரைட் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எலிமெண்ட். ஓகேங்களா? அதே ஸ்வைப் அப் பண்ணிங்கனாக்கா ப்ரீவியஸ் ஷார்ட்கட், அதே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஷார்ட்கட். ஓகேங்களா? இது வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுனாக்கா நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் கீபோர்டு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, நம்மளுக்கு கீழே எப்படி 4 கீஸ் கொடுத்துருப்பாங்க, அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ. அந்த 4 கீஸ் என்ன ஃபங்க்ஷன் போதோ அதே ஃபங்க்ஷன் தான் இந்த 6வது ஜெஸ்டர் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸ்வைப் அப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மேலே இருக்கிற எலிமெண்ட் மேலே ஃபோக்கஸ் போகும், ஸ்வைப் டவுன் பண்ணிங்கனாக்கா கீழே இருக்கிற எலிமெண்ட் மேலே ஃபோக்கஸ் வரும். அதாவது ஸ்வைப் அப் ப்ரீவியஸ் ஷார்ட்கட், ஸ்வைப் டவுன் நெக்ஸ்ட் ஷார்ட்கட். அதே ஸ்வைப் லெஃப்ட் ப்ரீவியஸ் ஃபோக்கஸ் எலிமெண்ட், ஸ்வைப் டவுன் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எலிமெண்ட். ஓகேங்களா? 7 web view basic granularity navigation 2. Swipe down/up to switch navigation type in web views, and right/left to move within the selected type unchecked. இது வந்துட்டு 7வது ஜெஸ்டர் வந்துட்டு வெப்சைட், அதாவது கூகுளாக இருக்கட்டும், குரோமாக இருக்கட்டும், நீங்கள் அதில் ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணுற மூலிமா நேவிகேஷன் டைப்பை ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அதாவது கேரக்டர், வேர்டு, டிஃபால்ட் இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அதாவது டிடிஎஸ் ரேட், டிஃபால்ட் இந்த மாதிரி வருதா. அப்போ நீங்கள் ஸ்வைப் லெஃப்ட் வந்துட்டு இப்போ டிடிஎஸ் ரேட் இருக்கா, இப்போ ஸ்வைப் லெஃப்ட் பண்ணிங்கனாக்கா 45 இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகும். இது வந்துட்டு வெப்சைட்டில் மட்டும் யூஸ் ஆகும். 50 ஓகேங்களா? default. அதே மாதிரி 8 web view alternative granularity navigation 2. Swipe down then up or up then down to switch navigation type,
and swipe down/up to move within the selected type. Use right/left swipes to move focus. Unchecked. எட்டாவது ஜெஸ்டர். இந்த ஜெஸ்டர் எப்படி யூஸ் ஆகுனாக்கா, நீங்கள் இப்போது டாக் பேக் ப்ரெசென்ட்டாக என்ன டாக் பேக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கான்செப்டில் இது ஒர்க் ஆகும். ஸ்வைப் அப் அண்ட் டவுன் அண்ட் அப் பண்ணி நீங்கள் நேவிகேஷன் டைப்பை எடுத்துக்க முடியும். அது ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணி அந்த நேவிகேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அப் அண்ட் டவுன் அண்ட் அப் பண்ணி நீங்கள் நேவிகேஷன் எடுக்கிறீங்க. அதாவது இப்போது ஸ்வைப் அப் அண்ட் டவுன் பண்ணுறேன், டவுன் அண்ட் அப் பண்ணுறோம் பாருங்கள். டிடிஎஸ் ரேட், மீடியா வால்யூம் இந்த மாதிரி வருதா? இப்போ நான் ஸ்வைப் டவுன் பண்ணனாக்கா மீடியா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். Music volume 53, 60, 66. அதே ஸ்வைப் அப் பண்ணனாக்கா டிக்ரீஸ் ஆகும். 60, 53, 46, 40. TTS rate. Default. ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ் ஆகும். இது வந்துட்டு வெப்சைட்ல மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எட்டாவது ஜெஸ்டர். And swipe down/up to move within the selected type. Use right/left swipes to move focus. Unchecked. நெக்ஸ்ட் நைன்த் ஜெஸ்டர் வந்துட்டு 9 global basic granularity navigation 2. Swipe down/up to switch between navigation types in all views, and swipe right/left to move within the selected type. Checked. இது வந்துட்டு ஓகேங்களா, இந்த ஜெஸ்டர் நைன்த் ஜெஸ்டர் வந்துட்டு நீங்கள் பழைய டாக் பேக் பார்த்துருப்பீங்க. டாக் பேக் 5, டாக் பேக் 6 இந்த வெர்ஷனில் இருக்கும்போது எப்படி யூஸ் ஆகுமோ அதே கான்செப்டில் ஒர்க் ஆகும். அதாவது ஸ்வைப் அப் ப்ரீவியஸ் நேவிகேஷன் டைப், ஸ்வைப் டவுன் நெக்ஸ்ட் நேவிகேஷன் டைப். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டிடிஎஸ் ரேட் நான் ஸ்வைப் அப் பண்ணேன், அதே ஸ்வைப் டவுன் பண்ணனா நெக்ஸ்ட்டு நேவிகேஷன் டைப், திருப்பி ஸ்வைப் டவுன் பண்ணனா நெக்ஸ்ட் நேவிகேஷன் டைப், ஸ்க்ரோலிங் மோட். நான் ஸ்வைப் டவுன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரியா இருக்கும். இப்போ நான் ஸ்வைப் அப் பண்ணுறேன், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே நான் ஸ்வைப் லெஃப்ட் பண்ணனா கண்ட்ரோல் ஆகும். ஸ்வைப் லெஃப்ட் பண்ணேன், இப்போ ஸ்வைப் ரைட் பண்ணுறேன், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இது நைன்த் ஜெஸ்டர். இப்போ 10th ஜெஸ்டர், கடைசி ஒரு ஜெஸ்டர் இருக்கு, அது பார்க்கலாம். 10 global alternative granularity navigation 2. Swipe down then up or up then down to switch navigation type in all views, and swipe down/up to move within the selected type. Use right/left swipes to move the focus. Unchecked. Items from 6 to 10 items in total. இப்போ பாருங்கள், இந்த 10th ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு எல்லா இன்டர்ஃபேஸ்லையும், அதாவது இப்போ ப்ரெசென்ட்டாக டாக் பேக் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா இன்டர்ஃபேஸ்லையும் உங்களுக்கு ஸ்வைப் அப் அண்ட் டவுன் அண்ட் அப் பண்ணுற மூலிமா நேவிகேஷன் டைப் எடுத்துக்க முடியும். அதே நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணுற மூலிமா அந்த நேவிகேஷன் டைப்பில் ப்ரீவியஸு, அதே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட், அதாவது நேவிகேஷன் டைப் பண்ணி வேர்டில் எடுத்துக்கிறீங்க. ஸ்வைப் அப் பண்ணிங்கனாக்கா ப்ரீவியஸ் வேர்டு, ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வேர்டு. அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு ஸ்வைப் பண்ணுற மூலிமா ஆஸ் யூஷுவல் லெஃப்ட்டு ப்ரீவியஸ் ஃபோக்கஸ் எலிமெண்ட், ரைட்டு நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எலிமெண்ட். ஓகேங்களா? இப்போது 7th 8th வந்துட்டு வெப்சைட்டில் யூஸ் ஆகிறது. ஓகேங்களா? 7th ஜெஸ்டர்ஸ் வந்துட்டு வெப்சைட்டில் ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணி நீங்கள் நேவிகேஷன் டைப் எடுத்துக்கிறது, லெஃப்ட் ரைட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. அதேமாதிரி 8th வந்துட்டு ஸ்வைப் அப் அண்ட் டவுன் பண்ணி டவுன் அண்ட் அப் பண்ணி நேவிகேஷன் டைப் எடுத்துக்கிறது, ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணி அந்த நேவிகேஷன் டைப்பை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே லெஃப்ட் ரைட்டு ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா ப்ரீவியஸ் ஃபோக்கஸ் எலிமெண்ட் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எலிமெண்ட், இது வெப்சைட்டுக்கு. அதே 9th 10th ஜெஸ்டர்ஸ் வந்துட்டு ஆல் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஆல் இன்டர்ஃபேஸ்னாக்கா நீங்கள் எந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், டயல் பேடாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் உங்களுக்கு 8th ஜெஸ்டர் வந்துட்டு ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் வந்துட்டு நேவிகேஷன் டைப்பு, லெஃப்ட் ரைட் வந்துட்டு அந்த நேவிகேஷன் டைப்பை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? அதே 10th வந்துட்டு அப் அண்ட் டவுன் அண்ட் அப் பண்ணி நேவிகேஷன் டைப் எடுத்துக்க முடியும். ஸ்வைப் அப் அந்த நேவிகேஷன் டைப்புக்கு ப்ரீவியஸ் கண்ட்ரோலு, அதே ஸ்வைப் டவுன் நெக்ஸ்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? லெஃப்ட் ரைட் ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் ஃபோக்கஸ் எலிமெண்ட் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த ஆப்ஷன் ஜெஸ்டர் ஸ்டைல்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. இது எப்படி யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 ஜெஸ்டர் தான் ப்ராக்டிக்கலாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஜெஸ்டரில் நம்மளுக்கு எது கன்வீனியன்ட் இல்லை அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துருங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா
பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சேனல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். until then bye bye, take care, see you.